ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வந்து பிக் பாஸ் கூப்பிட்டா போய் யாரும் வரல. அதுக்கப்புறம் கலாச்சி தள்ளதுக்கப்புறமா மஞ்சரி ராணவெல்லாம் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் வந்தாப்பில் வந்து செம்ம கலாய்ச்சார். சூப்பரான ஒரு பாயிண்ட் வச்சார். யாருக்குன்னா அன்ஷிதாக்கு. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அன்ஷிதாவோட கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது, டரிட்டிட்டு அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா அவ்வளோ மோசமாக பண்ணாங்க. ஆக்ரோஷமாக பண்ணாங்க, அரகண்ட்டாக ப்ளே பண்ணாங்க, யாருக்கும் மரியாதை கொடுக்கல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன், ஆமாம் என்ன பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வெடிக்குது. வந்தவன் என்ன சொன்னார்னா, இந்த விளையாட்டை சரியாக 75 நாளாக நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இதில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஃபிசிக்கல் கேமில் வந்துட்டு அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி விளையாடுறோமான்றது தான் கேமு. அப்படின்னு இருக்கும்போது இந்த வீட்டில் நிறைய டைம் அனுபவித்த விஷயம், நம்ம எல்லாருமே அனுபவித்த விஷயம் ப்ரொவோக்கிங். அந்த ஒரு நடவடிக்கையை நம்ம எல்லாருமே குறைச்சி தான் இருக்கோம், சரிங்களா? யாருமே வந்துட்டு மிகைப்படுத்தலை, கம்மி பண்ணிட்டு வரோம். ஆனாலும் இந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் கண்டிப்பாக பேசவே கூடாது, ப்ரொவோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசினாலும் அதை மறுபடியும் அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் எடுத்துகிட்டு வந்த அன்ஷிதாவை நான் நாமினேட் பண்ணுறேன் மாதிரி பங்கமாக வச்சார். அப்பயே அவங்க மூஞ்சி மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இவங்களோட கேம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இல்லை. அதே மாதிரி ராணுவுக்கு அடிபட்டு போது தான் எல்லாருமே சொன்னோம், இந்த மாதிரி நடிக்கிறாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேச வரான்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் வந்துட்டு அந்த இதில் ஹாலில் பேசணும். அப்போ மண்டையாட்டிட்டு அதுக்கு அடுத்த நாளே வந்து 2 பேருக்கு அடிபட்டுருக்கு. அவங்களே வந்துட்டு வேணும்ட்டுமே ப்ரொவோக்கிங் பண்ணி நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லி பேசுனது ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி விதிமீறல் எக்கச்சக்கமாக பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு அன்ஷிதாவை நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்து வச்சிட்டார். ஆக்சுவலாக அன்ஷிதா தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்தாங்க, அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும். ஆனால் இவர் சொன்னதுனால தான் அவங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டா அது நான் சொல்ல வரல. பட் வச்சு செஞ்சார், இன்னும் அதிகப்படியாக வச்சுருக்கணும், பட் விட்டார். அதுக்கப்புறம் அருணை நாமினேட் பண்ணார். என்ன சொன்னார்னா, சூப்பராக அதுவும் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் குழைச்சி அடித்த மாதிரி இருந்தது. மொதல் சேஃப் கேம் விளாடணும்னு சொன்னதே இவர் தான், சேஃபாக விளாடுங்கன்னு. ஆனால் இவருக்குன்னு ஒரு கல் பட்டுது, அவர் சேஃபாக விளாடாமல் போய் கிளினிக்கில் போய் செக் பண்ணாமல் வாங்க விளாட்லான்னு சொல்லிட்டு பண்ணார். பார்த்தீங்களா, அது தப்பு. எங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடுமோ ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பதறிட்டே இருந்துச்சு. ஸோ அவரோட ஹெல்த் மேலே அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கணும். அதனால் அவரை நாமினேட் பண்ணுறேன். இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக, பேட் உதாரணமாக ஆகிடுன்ற மாதிரி வச்சார். இது காரணம் மாதிரியே தெரியல முத்துக்குமாரா அப்படின்னா, இல்லை ஆக்சுவலாக அவர் என் கழுத்தை நெரிச்சதை நான் சொல்லணும், நான் வந்து இப்போ சொன்னால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, அதனால் இப்படி சொல்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாப்புல. ஏன்பா ஏன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே அன்ஷிதாவுக்கு முத்துக்குமரன் சரியான பாயிண்ட் சூப்பராக வச்சார். அதே மாதிரி அன்ஷிதாவோட கேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு போன வாரம்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முத்துக்குமரன், அன்ஷிதா இவங்க 2 பேரில் யாரும் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.